எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு ரவுண்ட் ட்ரா பண்ணிட்டு இதில் கலர் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டைன் ஃபில் யூஸ் பண்ணுறேன். டிரான்ஸ்பரன்சியில் ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி, எலிப்டிக்கல் ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணுறேன். ரவுண்டுக்கு பதிலாக ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணுங்க, ரிசல்ட் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். பாயிண்ட் லேசர் அப்ளை பண்ணுறேன். இப்படி கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்டை 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதை டெலீட் பண்ணிடுறேன். இதை இன்னொரு காப்பி மூவ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே பவர் கிளிக் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை எடிட் பண்றேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்க மூவ் பண்றேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்றேன். இதனுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஷேடோ டூலுக்கு இன்சைட் என்வலப் டூல் இருக்கும். அந்த டூல் செலக்ட் பண்றேன். ஆப்ஜெக்ட் பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆயிடும். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி கீழே புஷ் பண்றேன். அதனுடைய ஷேப்பை இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பவர் கிளிக் பண்றேன். 2 ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த டிசைன்ல 2 ரவுண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ட்ரா பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சென்டர்ல இருக்க இந்த ஸ்பேஸ்ல வந்து கலர் இல்லாம எம்டியா இருக்கணும். டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 2 ரவுண்டையும் செலக்ட் பண்ணிட்டு பேக் மைனஸ் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். இந்த இடம் வந்து எம்டி ஆயிடும். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சில ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இதுல எலிப்டிக்கல் ஃபவுண்டைன் பாயிண்ட் லேசர் அப்ளை பண்றேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கலர் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். ஒரு நோடு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை தான் இதில் பவர் கிளிக் பண்ணியிருக்கேன்.